ஐபிஎல் கோலாகலமாக தொடங்க போகுது 2026 சீசன். அதுக்கு முன்னாடி எல்லா டீமுமே பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் இந்த சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீசன்றதால ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் இந்தியன் ப்ரீமியர் லீக்கே இல்லை. ஸோ இன்ஜுரி ப்ரீமியர் லீக் அப்படின்ற மாதிரி ட்ரோல் பயங்கரமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய டீம் இருந்து நிறைய வீரர்கள் வந்து இன்ஜுரி காரணமாக இந்த ஐபிஎல் தொடரிலிருந்து விலகப் போவதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிநாட்டு வீரர்கள் தான் இந்த விஷயத்தில் முக்கியமாக இன்ஜுரியில் இருக்கிறதுனால நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஸோ நிறைய டீமுக்குமே வெளியே போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் வைரலாக ட்ரோலில் பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு இன்ஜுரி இந்தியன் ப்ரீமியர் லீக் அப்படின்ட்டு இன்ஜுரி ப்ரீமியர் லீக்னு சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா பிளேயர்ஸுமே அஃபிஷியலாக விலகிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லா டீமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கேலையும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு. ஆமாங்க, நம்ம சிஎஸ்கேலையும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த பவுலர் தான் இந்த சீசனில் பயங்கரமான கீ பவுலராக இருக்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவரோட எதிர்பார்த்தோம். பட் அது கடைசியில் நடக்காமலே போயிடுச்சு. இந்த சீசனில் ஒரு போட்டியில் கூட விளையாட போவதில்லை. ஸோ சிஎஸ்கேவில் இருந்து உடனடியாக நான் விலகிறேன், ஐபிஎல் தொடரிலிருந்து நான் விலகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம சிஎஸ்கேவுடைய முக்கியமான கீ பவுலர், டெத் பவுலர் நாதன் எல்லிஸ் அவர்கள். ஸோ இப்போ அவருக்கு ஏற்பட்ட அந்த தசைப்பிடிப்பு காரணமாக ஸோ இப்போதைக்கு நான் வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இப்போதைக்கு மட்டும் இல்லை, இந்த சீசன் ஃபுல்லுமே நான் சிஎஸ்கேல பங்கேற்க போவது இல்லைன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அதையும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எல்லா டீம்லையுமே இப்படி போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி நாம் எதிர்பார்த்தா கடைசியில் நம்ம டீம்லேயே ஒரு ஆள் போயிட்டார் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன டார்கெட்டாக இருக்க போகுது, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை சிஎஸ்கே வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டில் என்ன இருக்க போகுது, என்ன நடக்க போகுது, யார் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான ஒரு தரமான பவுலராக இருக்க போகிறாங்க, நல்ல குவாலிட்டியான பவுலராக எடுத்துகிட்டு வரணும். இந்த சான்ஸை பயன்படுத்தி வெளியில் யார் நல்லா போடுறாங்களோ அவர்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கேவிற்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டாக நல்ல பிக்காக இருக்கணும். எப்படி போன சீசனில் சிஎஸ்கேனி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதெல்லாம் ஒர்த்தாக இருந்துச்சோ, அவங்க எடுத்துகிட்டு வந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எல்லாருமே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சீசனும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக நாதன் எல்லிஸுக்கு எந்த வீரரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நிறைய ஆப்ஷன்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் யாருக்கு போக போகிறாங்க, யாரை பிக் பண்ண போகிறாங்க, யார் யாருக்கு டார்கெட் வச்சுருக்காங்க, எந்தெந்த வீரர்களுக்கு இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றது டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபாஸ்ட் பவுலருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வலை வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வலை வீசியில் எடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அது யாராக இருக்கும், சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் யோசிக்க எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்பாங்க. ட்விஸ்ட் வச்சு தான் யாரை பிக் பண்ணணும் அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வராங்க. அப்படி தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டினியல் பேட்மனுங்க செம்ம ஸ்பீடுங்க, வேறு லெவலில் போட்டுருக்காரு பேட்மேன். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஃபாஸ்ட் பவுலர். இப்போ T20 செம்மையாக கலக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்தியாவுக்கு எதிரான T20 போட்டியில் சவுத் ஆப்பிரிக்காவுக்காக நல்ல பெஸ்ட்டான ஒரு பவுலிங் அட்டாக்கை கொடுத்துருக்காரு. நல்ல ஸ்பீடு இருக்குது, நல்ல வேரியேஷன் இருக்குது, நல்லா லென்த்து போட்டுட்ருக்காருங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ப்ரிப்பரில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இவர் தான் இருக்கார். ஸோ என்ன தான் பவுலிங் ஆப்ஷனுக்கு நம்ம போனாலுமே இவர் சிஎஸ்கேவோட மைண்ட் செட்டில் டாப் ஆஃப் டியில் இருக்கார் அப்படின்றதுனால ஸோ இவரை சிஎஸ்கேனி பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மேபி சிஎஸ்கேனிக்கு வந்தால் ஒரு நல்ல குவாலிட்டியான பாஸ் பவுலர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது என்ன பிளானில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அதே மாதிரி இல்லை எங்களுக்கு டெத்துலேயும் போடணும், பவர் பிளேலையும் போடணும், ஸோ அந்த மாதிரி எல்லா வெரியேஷனும் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யாருக்கு போவாங்க அப்படின்றது ஒரு கேள்விகள் இருக்குது. ஸோ இவர்கிட்ட நல்ல ஸ்பீடு இருக்கிறதுனால மேபி இவர்கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை எங்களுக்கு ஸ்பீட் பவுலர் தான் வேணும், நல்லா ஒரு 120-140 மேலே ஸ்பீடு போடக்கூடிய நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ் தான் வேணும் அப்படின்னா மேபி பிரெட்மன் போகிறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனை சிஎஸ்கே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பாஸ் பவுலர், நியூ பால்லையும் நல்லா போடக்கூடிய வீரர். ஸோ அந்த டெத்துலேயும் போடக்கூடிய வீரர். ஸோ அந்த இதுலேயும் போட விடலாம். ஸோ எந்த இடத்துல வேணால் இவர் போடக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா போட்டிருக்காரு, கொல்கத்தாலே ஆடி இருக்காரு. ஸோ முக்கியமான போட்டிகள் ஆடி இருக்காரு, மும்பையிலே ஆடி இருக்காரு அப்படின்போது மேபி இவருக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. சிஎஸ்கே இவரை பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏற்கனவே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பாஸ் பவுலர் இருக்கிறதுனால மேபி இன்னொரு அனதர் ஆப்ஷனாக லெஃப்ட் ஹேண்ட் பாஸ் பவுலருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் போவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா நியூ பாலில் போடக்கூடிய வீரர் ஏகே இருக்கார் ஒரு பக்கம், கலீல் அகமது ஒரு பக்கம் இருக்கார் அப்படின் போது சிஎஸ்கே எந்த ஒரு மைண்ட் செட்டில் போவாங்க, இல்லை டெத் பவுலருக்கு போவாங்களா, இல்லை ஃபாஸ்ட் பவுலருக்கு போவாங்களா, நியூ பாலில் போடக்கூடிய வீரர்களுக்கு போவாங்களா, இல்லை
டெத்துக்கு போவாங்களா அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அந்த இடத்துக்கு சூட்டபுளாக இருப்பார் அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ சிஎஸ்கே என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்க வீரர் ஷர்லி வேன் ஷால்வாக் செம்மையாக போட்டாருங்க. இந்த T20 உலகக்கோப்பையில் என்ன பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ இவர்கிட்டருந்து யாருமே இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. டெத்தில் போடக்கூடிய ஒரு தரமான பவுலருங்க. நல்ல வேரியேஷன் இருக்குது, நல்ல ஸ்லோயர் இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது. 4 மேட்ச்சில் வந்து 13 விக்கெட் எடுத்து டாப் ஆஃப் தி டேபிள் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து இது பண்ணி போனாங்க. மற்ற டீம் எல்லாமே வந்து போனது காரணம்னா செமிஃபைனல் ஃபைனல் இந்த மாதிரி போடி ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பர் ஹைட்டு இவர் எடுத்தது அந்த லீக் ஸ்டேஜில் மட்டுமே வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக் எடுத்திருக்காருங்க. ஸோ அமெரிக்கா வீரர். ஸோ நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல பவுலிங் அட்டாக் வச்சிருக்காரு, நல்ல ஸ்லோயர் வச்சிருக்காரு. அந்த டெத்தில் போடக்கூடிய ஸ்ட்ரென்த் இவர்கிட்ட பயங்கரமாக இருக்குங்க. ஸோ சிஎஸ்கே வந்து இவரை பிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இவருக்கு 37 வயசு ஆகுது. மேபி சிஎஸ்கேனி யங்ஸ்டர் பக்கம் வந்து சாய்வாங்களா இல்லை வந்து இவருக்கு சீனியர் வீரருக்கு இவருக்கு போவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விகள் இருக்குது. ஸோ என்ன பிளானில் இவங்க வராங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஷர்லி செம்மையாக போகிறாருங்க. கண்டிப்பாக இவரை வந்து பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி நாகனேலுசியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டில் அந்த டெத்தில் போகக்கூடிய குவாலிட்டியான ஒரு பவுலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு போகிறதுக்கான நல்ல ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக இவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பிளானில் இருக்காங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். அடுத்து ஜெரால்ட் கோட்ஸே வேறு லெவல் பவுலருங்க. ஸோ போன வருஷம் மும்பையில் ஆடிட்டு இருந்தார். ஸோ இந்த வருஷம் எந்த டீமுமே அவர் வந்து பிக் பண்ணல. இப்போது T20 ஸ்குவாட்லேருந்தும் இன்டர்நேஷனல் போட்டியிலிருந்தும் வெளியே போயிட்டார். ஸ்குவாட்லையும் இல்லை. பட் இருந்தாலுமே இப்போ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். மேபி வந்து இவர் வந்து நியூ பால்லையும் போகிறாரு, டெத்லேயும் போகிறாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால சிஎஸ்கேனி இவரை பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப வாய்ப்புகள் இல்லை. மேபி ஒரு 80% வந்து இவருக்கு பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன பிளானில் சிஎஸ்கே இருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து ஃபாஸ்ட் பவுலர் நமக்கு தேவையில்ல, டெத்தில் போடக்கூடிய அந்த ஸ்லோயர் வேரியேஷன் காட்டக்கூடிய ஒரு நல்ல ஸ்லோயர் பவுலர் வேணும், மீடியம் பேசர் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மேபி வந்து ஷார்ட்லிக்கு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்ன பிளானில் இருக்காங்கன்றது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஜெரால்ட் கோட்ஸிக்கு போவாங்களா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ என்ன பிளானில் வர போகிறாங்க, யார் எடுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டாம் கரன் இந்த லிஸ்ட்டில் இருக்காருங்க. டாம் கரன் ஐபிஎல் வந்து கொஞ்சம் வெளியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவருக்குன்னு வாய்ப்புகள் இருக்குமா? டெல்லி டீமில் ஆடி இருக்காரு, ஒரு சில டீம்லாம் வந்து ராஜஸ்தான் ஆடி இருக்காரு, ஒரு டீம்லாம் அவர் ஆடி இருக்காரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. டொமஸ்டிக்லையும் செம்ம ஆடி இருக்காரு. ஸோ இங்கிலாந்து அந்த இன்டர்நேஷனல் கரியர்லையும் அது நல்லா வச்சிருக்காரு. ஸோ அப்படின் போது சிஎஸ்கே வந்து இவர் பக்கம் போவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட முக்கியமான 5 பவுலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சிஎஸ்கேனி. ஸோ நமக்கு தேவை டெத்தில் இப்போ போடக்கூடிய ஒரு பவுலர் போனாங்கன்னா ஸோ அதே ஃபார்மேட்டில் அதே இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ் வேணும் அப்படின்றதால மேபி வந்து ஷார்ட்லிக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு இன்னொரு அதிரடி ஃபாஸ்ட் பவுலர் நல்ல ஸ்பீடு கூடிய பவுலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பிராட்மனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை நமக்கு டெத் பவுலர் தான் வேணும் அப்படின்னா ஷார்ட்லிக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 வீரர்களை யார் சிஎஸ்கே பிக் பண்ண போகிறாங்க, எந்த வீரர் சிஎஸ்கேனிக்கு வர போகிறாங்க, இல்லை இதிலிருந்து தாண்டி வேறு யாராச்சும் பவுலருக்கு சிஎஸ்கேனி பிக் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு தரமான பவுலரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பவுலர் யாரையாச்சும் வந்து சிஎஸ்கே அணி பிக் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.